ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வீமினோட 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1. ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது எங்களோட நியூ சேனல். ப்ளீஸ் எங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு என்ன ஸ்டோரி போட இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பிடிஎஸ் டேமை தான் காட்டுறாங்க. அங்கே 2 பொண்ணுங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்குதுங்க. எங்கடி யாரையுமே காணும், அதான் எனக்கும் தெரில, எங்கே போயிட்டானுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ள அந்த ரூம்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ கிச்சனில் ஒரு சவுண்ட் கேட்குது. ஏய் அங்கே பார் கிச்சன் இருக்கானுங்களாடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் அப்படியே காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் ஜின், ஹாய் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. வாங்கடி, எங்கடி போனீங்க இவ்வளோ நேரமா? எங்கே காலையிலே வருவீங்கன்னு பார்த்தேன், இன்னும் ஆளக்கா இப்போ தான் வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை ஹயாங், கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, அதனால தான் எங்களால் வர முடியல. ஓ, என்ன 2 பேர்த்துக்கும் ஒட்டுக்கா வாவியா? உங்களுக்கு தான் தெரியுமில்ல, நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்காக தான் போவோம், ஒட்டுக்காக தான் வருவேன்னு. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன கேட்குற? பார்த்துட்டி எவனாவது தூக்கிட்டு போயிடப்பானுங்க. எங்களையா? எங்கள் ஃபேஸை பார்த்தாவே அவனுங்க எங்களை தூக்கிடுவானுங்களா? அவங்க எங்கள் வாயை சமாளிப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோரஸாக சொல்கிறாங்க. இப்போ ஃபேரி அவள் கூட சேர்ந்துட்டு நீ ரொம்ப ஓவராக இப்போ பேச ஆரம்பிச்சிட்ட. ஐயாங், என் லில்லி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடா, அவங்க ஃபேரி லில்லி பிடிஎஸ் மெம்பருக்கு மேனேஜராக இருக்காங்க 2 பேருமே. இப்போ வாங்கடா அப்படியே போகலாம். இப்போ திருந்தவே மாட்டீங்க 2 பேரும். நாங்கள் எதுக்கு திருந்தணும்? உங்களையெல்லாம் வச்சு மேய்க்கணும்னா நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஏய் இன்னும் வாய் நீளுது. சரி விடு ஹயாங், அவளை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. மாமாமா போதும் காலையிலே அலப்பறையை கூட்டாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. இப்போ ஆமாம் ஹயாங், எங்கே டேமே இவ்வளோ அமைதியாக இருக்குது, எல்லாம் எங்கே போயிட்டாங்க? ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு, அவனுங்க வேக்கப் ஆனாவே ஆரம்பிச்சிடுவானுங்கன்னு தெரியாதா? அண்ணா இன்னும் தூங்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் எவனுமே ஏந்திரிக்கல. இப்போ தான் போய் எல்லாம் ஒவ்வொருத்தராக எழுப்பணும். சரி ஹயாங், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காஃபி மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஹயாங், எங்களுக்கும் ஏன் வரக்குள்ள நீங்கள் சாப்பிட்டு வரலையா? ஹயாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ சரி உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சவுண்டு, ஜின் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தியா, எங்கே இன்னும் வாயை திறக்கலைன்னு சொன்னியே, சவுண்டே இல்லைன்னு சொன்னியே, கேட்டியா? அதுதானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தான் மேலே ஓடுறாங்க. இப்போ ஃபேரி லில்லி தான். லில்லி நில்லு, என்னாச்சு ஃபேரி? டைம் ஆச்சு. பிடிஎஸ் என்ன பேங்க் மீட்டிங் என்ன சொன்னாங்க? இவங்களெல்லாம் மீட்டிங் ஹாலுக்கு வர சொன்னாங்களா இல்லையா? முன்ன போய் எல்லாத்தையும் எழுப்புலாவா? ஏய் நீ எழுப்புட, நான் போய் அவனுங்களை பார்க்குறேன். அவனுக்கு என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கானுன்னு தெரில. சரி லில்லி, நீ போய் அவனுங்களை பாரு, நான்லாம் எழுப்பிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லியும் பேசிக்கிட்டே அப்படியே ஓடுறாங்க. இப்போ ஃபேரி தான் சுகா ரூமுக்கிட்ட போய், சுகா ஏன் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அப்பா, நீ ஒருத்தனால என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டே. சரி போ, அதான் ஆரம்பிச்சிட்டானுங்களே, அப்புறம் ஏந்திரிக்காமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹோபியோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஹோபி ஹயாங் ஃபேரி வந்துட்டியா? ஏந்திரிங்க, டைம் ஆச்சு, மீட்டிங்க்கு வேறு பேங்க் பற்றி வர சொன்னாங்க. ஏய் ஏன்டி, நானே நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி கை காலம் செம வலி, பெயின் வேறு, நீ வேறு இப்போ தான் வந்து அது இதே சொல்லிகிட்டு இருக்கா. என்னால் மீட்டிங் வர முடியாது போ. ஹயாங், பேங்க் பற்றி வர சொன்னாங்க. அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. இப்போ ஆரம்பம் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரலான்ட்டு வராரு. ஜின் மேலே டக்குன்னு அடிச்சிடும். அப்புறம் பார்த்து வர மாட்டியா?
டேய் என் ரூமுக்கு நேராக நான் வந்து இப்போ தான் டோரே ஓப்பன் பண்ணுறேன், டக்கு நீ வந்து இடிச்சிட்டு என்னடா சொல்கிற, என்ன சத்தம், அவனுக்கு தான் காலையில் ஆரம்பிச்சிட்டானுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஆரம், லில்லி வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே 4 பேருமே தான் அங்கே பாத்ரூம் தான் இருக்குது, அங்கே தான் போகிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே அவங்க அந்த 2 பர்சனும் அப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஹேரை பிடிச்சி மயரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. டி ஒழுங்க என்னை விட்டுருடா, எனக்கு என் மயிறு வலிக்குது, ஏய் நீ ஒழுங்க என் தலையை வர, என் ஹேர் எனக்கு வலிக்குது. டி வளர்ந்தம்மாட ஏதாவது பேசுனா நல்லா இருக்காது தெரியுமா, மூஞ்சி ஆளையும் பாரு, எதுக்குடா ஏன் சோப்பு எடுத்து நீ போட்ட, ஏய் உன் சோப்புன்னு என்ன பேர் எழுதி வச்சிருக்கியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சோப்பு நான் யாரும் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, நீ எதுக்குடா ஏன் சோப்பை யூஸ் பண்ண, தெரியாமல் எடுத்துட்டுண்டா, இப்போ அதனால் என்னப்பா, எனக்கு தெரியாது, எனக்கு புது சோப்பு தான் வேணும். ஏண்டா 1 டே யூஸ் பண்ணினதுக்கு உனக்கு புதுசாக வேறு நான் வாங்கி தரணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீ புது சோப்பு வாங்கி கொடு, இல்லைன்னா என் பழைய சோப்பை கொடு. என்ன ஒழுங்கா புது சோப்பு வாங்கி கொடு, இல்லைன்னா எனக்கு பழைய ஃபஸ்ட்டு என் சோப்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடு. டேய் குட்டை போயில அப்படி ஏறி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்க தெரியுமா, இன்னும் 2 அடி கீழே இறங்கிக்குவேன். ஏய் குழந்த மாடு, இன்னும் ஆள் குட்டியாக இருக்குன்னு நினைக்காதடா, ஒரு அடி விட்டுனா எல்லாம் வெளியே வந்துடும் தெரியுமா, என்ன வரும், என்ன வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் ரொம்ப சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டி ஜிமீன் என்னோட பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்போ 2 பேருமே அப்படியே ஹேரை பிடிச்ச வாக்கில் 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமீனும் அவங்க 2 பேரும் ஜிமீன் தான்டா, ஜிமீனும் விடலை, வியும் விடவே இல்லை. இப்போ 2 பேருமே இப்போ லில்லி தான், டி என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, வாடி, அவன் என் சோப்பு எடுத்து போட்டுக்கிட்டான். யார், இந்த வளர்ந்த மாடு தான். ஏய் லில்லி நான் தெரியாமல் தான் எடுத்து போட்டேன், இவன் அதுக்கு என்னமோ இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமாடா, ஏண்டா உங்களுக்குலாம் எதுக்கு தான் சண்டை கட்டணும்னு விவஸ்தையே இல்லையாடா, ஒரு நாள் கூட சண்டை கட்டாமல் இருக்க மாட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறான். உங்களை சண்டையை விளக்குறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்குமே எனக்கு நான் பாரு எப்படி இழைச்சி போயிட்டேன்னு, டேய் என்னை பார்த்தா உனக்குலாம் பாவமாக இல்லையாடா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜின்னு தான், என்ன இழைச்சிட்டியா, ஆமாம் ஏறமா மாடு மாதிரி இருக்க இழைச்சிட்டேங்கிற, ஜின்ஹையா என்ன சொல்கிறீங்க, பின்ன என்னவா, நல்லா ஓசியில் கிடைக்குதுன்னு தின்னு கொளுத்து போயிருக்கிற, நீ இழைச்சி போயிட்டியாடி, ஏய் அப்படி அடிச்சுன்னு வச்சுக்க, ஹையா என்ன கையில் நோங்குறீங்க, என் ஃபேரிக்கிட்டே சொல்லிடுவேன் தெரியுமா, எங்க உன் ஃபேரி கூப்பிடு, ஃபேரி. இப்போ ஃபேரி தான், ஜின்ஹையா என் ஆள்கிட்ட என்ன உங்களுக்கு சண்டை, ஆமாம் தாயே ஒன்றும் சண்டை போடல, உன் ஆள் பேசுகிற பேச்சுக்கு சும்மா சண்டை போட்டோன்னு நினச்சிட்டு விடு, நான் வச்சிருக்கணும், ஐயா என் முன்னாடி என் ஆள் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. ஏன்னா இப்போ வீமின் 2 பேரும் தான், அவங்க முடியை பிடிச்சவங்க என்ன விடவே இல்லை, 2 பேருமே அப்படி பிடிச்ச சண்டை அந்த இறுக்கி பிடிச்சவாங்களே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஹயாங் முன்னே என் ஹேரை விட சொல்ல ஹயாங், எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா, டேய் முன்ன நீ விட்றா, நீ முன்ன விடு அப்போ தான் நான் விடுவேன், டேய் விட்டு தொலைலாம் நீ முன்ன விடுறா, அதெல்லாம் முடியாது நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ வீ தான் முடி விட்டுறான். இப்போ தான் ஜிமின் அப்பயும் விடவே இல்லை, மாட்டினியா யார் கேட்டீங்க சோப்பு எடுத்து போட்டேன், அறிவில்லை உனக்கு தான் தனியாக இருக்குல்ல எல்லா பொருளும், ஏன் சோப்பு எடுத்துக்கிட்ட எடுத்த, ஹையாங் விட சொல்லு ஹையாங் எனக்கு செம்மையாக வலிக்குது. இப்போ டேய் விடுடா ஜிமின் விடு, அவங்ககிட்ட என்ன உனக்கு காலையிலே சண்டை, ஹையாங் அப்படின்னு ஜிமின் க்யூட்டாக பேர்ட் பண்ணுறான். இப்போ தான், விடு ஜிமின் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஜிமின் அதுக்கப்புறம் விட்டுறான். இப்போ 2 பேரும் அப்படி முறைச்சிட்ருக்காங்க, மூஞ்சப்பாரு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ வீ தான், ஆளி சைசிம்பர் அப்படின்ட்டு வீ சொல்கிறான். இப்படி தான் 2 பேருமே அப்படி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபேரி லில்லி தான், டி அப்பா உங்கள்கிட்ட என்னால் முடியலடா, உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா இப்படி சண்டை கட்டிக்கிறீங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி 2 பேருமே கேட்குறாங்க. உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் டைம் இல்லை ஓ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறானுங்க. இப்போ ஃபேரி லில்லி ஜின்னு தான் 4 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இவனுங்களா சண்டை கட்டிக்கிறானுங்க. இப்போ இவனுங்களா போயிட்டானுங்க. அப்போ நாம்பளை பார்த்தா எப்படி இருக்குது இவனுங்களுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் காமெடி பீஸ் மாதிரி இருக்குன்ட்டு போயிட்டானுங்க. வா நாமளும் போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ ஃபேரி லில்லி தான் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. ஆமாம் லில்லி, இவனுங்கிட்டலாம் நம்ம வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம் பார், நம்மளை எதை எடுத்து அடிக்கிறதுன்னு நமக்கே தெரியல. கொழுப்பு கூட படிச்சுனுங்களாச்சே, சரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கானுங்க, இவங்க கூட இருந்தால் நம்மளும் கொஞ்சம் கெத்தாக இருக்கலாமேன்னு வந்தால் இவனுங்க கூட நமக்கு இவனுங்க கூட இருக்கிறதுல நம்ம செருப்படி மட்டும்தான் இன்னும் வாங்கலை, மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ லில்லி தான் கம்முன்ற ஃபேரியை விட்டா அதையும் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோபியும் சுகம் தான் 2 பேருமே வராங்க. என்ன சண்டை சமாதானம் ஆயிடுச்சா? அட நீ வேற சுகா, அவனுங்களா சண்டை கட்டினானுங்க, அவனுங்களா போயிட்டானுங்க, எங்களை பார்த்தா மட்டும் அவனுங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்கிறாங்க ஃபேரி லில்லியும். இப்போ ஹோபி தான் அதுதான் தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நீ அவனுங்கக்கிட்ட வம்புக்கு போகிற, நீ எதுக்கு குறுக்க போகிற? நான் எங்கே குறுக்க போகிறேன், அவனுங்க அப்படி சண்டை கட்டிகிட்டு இருந்தானுங்க பாவமேன்னு சொல்லிட்டு போனால் அவனுங்க என்னமோ இந்த ஆட்டம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன இப்போ பண்ணணும்? பேங்க் படி 10 மணிக்கு மீட்டிங்குன்னு சொல்லிட்டு சொன்னார், எல்லாத்தையும் மீட்டிங் ஹாலுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போ நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஹோப்பியும் போயிடுறாங்க. இப்போ ஃபேரி லில்லி தான், ஆமாம் ஃபேரி, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த ஜேகே பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபேரி தான், ஆமாம் இல்லை கியூட் பண்ணி எங்கே இருக்கான்னு வேற தெரியல. ஏய் ஃபேரி, யாருக்கிட்ட என்ன பேசுகிற? என் முன்னாடியும் அவனை பற்றி அது சொல்லி பேசுகிறியா? ஏய் நீ என் லைஃபு, அவன் என் க்ரஷ்ஷுடி, அதுக்குன்னு என் முன்னாடி அப்படி பேசுவியா? எனக்கு பொசசிவ் ஆகாதா? ஆனால் ஆயிக்கோ, அதுக்கோசரம் என் ஜேகேவெல்லாம் விட்டு தர முடியாது. ஃபேரி நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி 2 பேரும் க்யூட்டாக அழகாக ஒரு குட்டி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ லில்லி தான், அட பாவி, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு இந்த சண்டையில் இந்த சத்தத்தில் இவ்வளோ தூக்கம் வருது, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்குது எங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேரி தான் அப்படியே அழகாக கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஜேகேவை ரசித்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ லில்லி தான், ஏய் அங்கே என்ன லுக்கு, அவனை எழுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், ஜேகே பேபி அப்படின்னு சொல்கிறா. இங்கேயா லில்லிக்கு செம்ம கோவம் வருது. ஏய் என்ன எழுப்பிட சொன்னால் தடவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலே சப்புன்னு ஒரு அடி கொடுக்குறா. அப்பா நல்லா இருக்கு, யாருமா அது செம்மையாக மசாஜ் பண்ணுறீங்க, இந்த பக்கம் அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஆட பாவி, என் வலு மொத்தத்தையும் உன் மேலே போட்டு அடித்தா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், என் ஜேகே என்ன நினச்ச, அவர் பாடி பார்த்து நீ அடிக்கிற அடிலாம் அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபேரி என்னை டென்ஷன் படுத்தாத, ஒழுங்காக அந்த பக்கம் போயிரு, நானும் செம்ம காண்டில் இருக்கேன். லில்லி இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற பாரு, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் உனக்கு? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லா தெரியும், ஜஸ்ட்டு அது ஒரு க்ரஷ் அவ்வளோதான், அவனை பிடிக்கும் அவ்வளோதான், அதுக்கோசரம்லாம் அவன் கூட நீ ஏன் இப்படி கம்பேர் பண்ணி பேசுகிற? நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்குடி இவ்வளோ பொசசிவ் ஆகிற? ஃபேரி உனக்கே நல்லா தெரியும் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு, புரியுதா? இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஏந்திரிச்சு உட்காந்து இவங்க 2 பேர்த்தையும் தான் பார்த்துட்ருக்கான். மேடம் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ லில்லி தான்,
உன்னால தான் இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு தெரியுமா? என்னாலயா? நான் என்னடி பண்ணேன் அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். இப்போ ஃபேரி தான், ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏந்திரி என்ன பண்ணுற, இங்கே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ என்ன அசால்ட்டாக தூங்கிட்டுருக்க? எது அந்த அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிறதா? ஆமாம், அவனுங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, உனக்குமா வேறு வேலை இல்லை, போடி அந்த பக்கம். நானே செம்ம டயர்டாக இருக்குன்ட்டுருக்கேன், நீ வேறு வந்து எழுப்பி விட்டுட்டுருக்கு. ஆமாம், இப்போ என்னை எவடி அடித்தவ? இப்போ உடனே லில்லி, தெரியலையே யார் ஒன்று அடித்தது, எழுப்பிவிட்டுட்டு தான் இருந்தோம் நாங்கள். இப்போ ஃபேரி லைட்டாக சிரிக்கிறா. ஏய் லில்லி, நீ தானே என்ன அடித்தது? ஏய், நான் அடிச்சேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ இப்போ ஜேகே தான், ஃபேரி என்னை அடிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், உன் வேலை தான், நீ தான் என்னது பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு ஏதாவது நீ என்ன பண்ணியிருப்ப. டேய் அட பாவி, நானும் அடிக்கலடா. ஏய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஏஞ்சி போயிடுறான். ஆளி மூஞ்சிங்களாம் பாரு, வந்துச்சுங்க காலையில் எழுப்பி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் வீமின் 2 பேர் தான் ட்ரெஸ் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு வந்து வெளியே நிற்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. முஞ்ச பாரு பண்ணி அப்படின்ட்டு ஜிமின் சிட்டுறான். இப்போ வீ தான் அவனை பார்த்து லைட்டாக யாரை பார்த்து பண்ணிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாமே ரெடி ஆகிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. இப்போ ஃபேரி லில்லி தான், ஏய் போகலாமா, ரெடி ஆகிட்டிங்களா, வாங்க, பேங்க்படி வேறு எப்பயே 5 டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி லில்லி சொல்கிறான். இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 9 பேருமே அப்படியே அந்த மீட்டிங் ஹாலுக்கு தான் போகிறாங்க. இப்போ அந்த மீட்டிங் ஹாலில் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆல்பம் சாங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க்படி தான், ஆரம் சொல்லுங்கப்பா. எல்லோரும் ஓகே தான், ஓரளவுக்கு பரவாயில்ல. வீக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பாட்டெல்லாம் ஓகே, டான்ஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் வரல. ஒரு 15 டேஸ் நான் யூஎஸ்ஏ போகிறேன், அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போய் அப்படியே அங்கே ஒரு 15 டேஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆரம் சொல்கிறேன்? சரிங்கப்பா, கூட்டிகிட்டு போங்க. இப்போயும் ஒன்றும் நமக்கு இப்போ எதுவும் இது இல்லை, கான்செப்டும் ஒன்றும் இல்லைப்பா, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வி என்னப்பா சொல்கிற? அப்பா போகலாங்கப்பா, எதனால் என்ன இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை, அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிற. அப்படி அங்கே இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ பேங்க்படி தான், என்ன ஜிமி என்ன பண்ணுற? அப்பா என்ன சொல்கிறீங்க? இல்லைடா, நீ இப்போல்லாம் சண்டை கட்டிக்காமல் இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா, நாங்களாம் இப்போ சண்டை கட்டிக்கிறதே இல்லையே, நீங்கள் வேணால் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமின் வி எல்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா ஒட்டுக்காக தான் உட்காந்துருப்பாங்க. ஜிமின் நடுவில் இந்த சைடில் வியும் இந்த சைடில் ஜேகேயும், இவங்க 2 பேர் ஒரே ஷோபாவில் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி அந்தாண்ட ஷோபாவில் ஆரம், சுகா, ஜேஹோப்பு, ஜின்னு இவங்க உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு பேங்க்படி பக்கத்தில் லில்லி ஃபேரி நின்றுட்டுருப்பாங்க. இப்போ 2 பேரும் வீமின் 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, அப்பா நாங்களாம் இப்போ சண்டை கட்டியதில்ல, ஜிமின் இப்போ என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் தான் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே சுற்றி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அடப்பாவீங்க, காலையில் கூட டேமை 2ஆக பண்ணிவிட்டு ஒட்டுக்கா வாடா இருக்குன்னு சொல்கிறீங்க, பா என்னம்மா போய் சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸோட மைண்ட் வைஸ் எல்லாமே. இப்போ ஃபேரி லில்லி தான் 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, எப்படிலாம் நடிக்கிறான் பாருடி, சாமி, இந்த நெட்டைனும் இந்த குட்டைனும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே சும்மா அப்படியே மெதுவாக குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. இப்போ பேங்க்படி தான், சரி சண்டை கட்டிக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு வெளியில் போகிறாரு. லில்லி ஃபேரி, சொல்லுங்கப்பா, பார்த்தெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்படி வெளியே போயிடுறாங்க. இப்போ 8 பேருமே தான், சாரிடா 7 பேருமே அப்படியே வீமினை 2 பேரும் தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ எதுக்கு அப்படி பார்க்குறீங்க?
இப்போ ஃபேரி லில்லி தான். டி வி நீ பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படியோட வாய் கூசாமல் போய் சொல்லுவேன். நானும் ஃபஸ்ட்டு சொன்னேன், அவன் தான் முன்னே சொன்னான், அவனை முன்னே கேளுங்க அப்படின்ட்டு வி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இல்லை அப்பா சண்டை கட்டிகிட்டு இருந்தா அப்படி திட்டுவார்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் என்னம்மா நடிக்கிறீங்களா டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான், டே நீ கூட பரவாயில்ல டே, ஆனால் இந்த ஜிமின் இருக்கான் பாரு, அப்பா என்னம்மா நடிக்கிறான் டே, எப்படா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி, அடி பாய், என்னை ஜெயிக்க சைட்டடிக்க வேணாம், வலிய வேணான்னு சொல்லிட்டு இவ டேவை பார்த்து எப்படி வலிரா பாரு. லில்லி, ஃபேரி என்ன பேச்செல்லாம் ஒரு விதமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வீமெண்ட் எப்படி இருந்தாங்கன்னா, இன்னும் ஹக் பண்ண வாக்கிலே தான் நின்று உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் சி போ அந்தாண்ட, அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, அப்படியே ஏறிட்டு வந்து நின்று உட்காந்துக்குவியே, ஏய் அப்படியே குத்தன்னு வச்சுக்க, என்ன நீ தான் வந்து முன்னே ஹக் பண்ண, நானும் உன்னை ஹக் பண்ணேன், அது அப்பா இருந்தாங்கன்னு அப்படி பண்ணேன், அதுக்குன்னு இப்படி ஒரு ஆசைக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், மோரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். நீ படா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஹெட்டில் ஹேண்டை வச்சுட்டு, ஐயோ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ண, ஜிமின் நில்லு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்குக்கு 2 பேரும் தான் அப்படியே ஒட்டுக்காக ஏஞ்சி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ இது டே வந்து லைட்டாக பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸ் ஒரு மாதிரி ரியாக்ஷன் மாறுது, பட் ஆனால் எதுவும் இது பண்ணிக்கல, அவன் பாட்டில் போயிடுறான். இப்படியே தான் 1 வீக்கும் ஆகுது. இவங்களுக்குள்ள அந்த சண்டையும் குறையல, பிடிஎஸ் மெம்பர் இவங்களை சமாதானப்படுத்துறதும் குறையவே இல்லை. ஃபேரி லில்லியும் அப்பப்போ வந்து டேமில் பார்த்துட்டு போயிடுவாங்க, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ 1 டே இப்படியே வந்து இன்னும் 2 டேஸில் கிளம்ப போகிறான். இப்போ ஜிமினும் ஜேகேவும் தான் அப்படி ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் வந்து ஷூலேஸ் அவுந்துருது. இப்போ என்ன பண்ணான்னா ஜேகே வந்து வேகமாக போய் அந்த ஷூலேஸ்லாம் கட்டி விடுறான். இப்போ வி தான், ஏன் அதை நீ கட்ட மாட்டியா, அவனை என்ன கட்ட சொல்லிட்டு இருக்க, ஏய் உனக்கு என்ன, எனக்கு அவன் கட்டி விட்றான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், நீ ஏன் அதெல்லாம் சொல்கிற, ஏன் உனக்கு கை இல்லை நீ கட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அதுக்கு ஜிமின் இருந்துட்டு, அது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல புரியுதா, எனக்கு யார் கட்டணும் கட்டக்கூடாதுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அதனால ஜேகே ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், டே ஏண்டா அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டே வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க, கம்முன்னே இருக்க மாட்டியா, ஜேகே நான் உங்ககிட்ட பேசலை புரியுதா, அப்பா ஏண்டா நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அவன்கிட்ட இருந்தால் மட்டும் நீ ஏண்டா என்னை இப்படி சிட்டுன்னு இது மூஞ்சி காட்டிகிட்டே இருக்க, மற்ற டைமில் நல்லா தான்டா பேசுகிறா, நான் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், நீ ஒரேடியாக மட்டும் ரொம்ப க்ளோஸெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஹலோ அது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நான் யார் கூட க்ளோஸாக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே, ஆஹா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏப்பா ஜிமி நீ இரு, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வெளியே போயிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே போயிடறான். இப்போ அந்த டைமில் யாருமே இல்லை, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல வந்து யாருமே இல்லை, வீமீன் 2 பேர் தான் இருக்காங்க. என்ன சொன்ன, நீ தான் முடிவு பண்ணணுன்றியா, நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும் புரியுதா, ஹலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி மல்லு கட்டிட்டு சண்டைக்கு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒரு செகண்ட் என்னென்னா, டே அப்படியே ஜிமினோட ஐஸையே பார்த்துட்ருக்கான், அதே மாதிரி தான் ஜிமினும் டேவோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். ஆனால் இவங்க 2 பேரும் ஏன் பார்க்குறாங்க எதுக்கு பார்க்குறாங்கன்னே தெரில. இப்போ எப்படி நிற்பாங்கன்னா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க, அவ்வளோ அழகாக ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ டே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
ஜிமினோட ஐஸு, நோஸு, லிப்ஸு எல்லாம் அப்படி பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி தான் ஜிமினும். அவனும் அதே மாதிரி தான் டேவோட ஐஸு, நோஸு, அந்த லிப் எல்லாம் அவ்வளோ அழகாக அப்படி பார்த்துட்ருக்கான். இப்படியே ஒரு 30 செகண்ட் போகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஓய் என்ன சீட்டு அடிக்கிறியா அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நான் எங்கே ஒன்று சைட் அடித்தேன், உன்னையெல்லாம் மனுஷன் பார்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வேகமாக ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு, இப்போ அப்பா என்ன அவன் இப்படி இருக்கான், டி ஜிமின் என்னடா பண்ணுன, இதுக்குடா அவனை அப்படி பார்த்த, நான் மட்டுமா பார்த்தேன், அவனை தான் பார்த்தான், ஆனால் ஏன் அவன் அவ்வளோ அழகாக தெரிஞ்சான் அப்படின்ட்டு ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அவன் ஹார்ட்டில் வந்து அப்படியே கை வச்சு பார்த்துட்டு அப்படியே அப்படியே அது ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு அப்படி இருக்கான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகுது. அப்பா இனிமேல் நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்கான். இப்போ டேவு தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல அவனும் அதே மாதிரி தான் அப்படியே அவன் ஹார்ட்டில் கை வச்சு பார்த்துட்டு, பா அவன் கிட்ட வந்தாவே நமக்கு ஏன் தான் இப்படி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுதோ தெரில, டேய் இப்போ தாண்டா நீ என்னை புரிஞ்சிக்க போகிற அப்படின்ட்டு நீ மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவன் ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். இப்போ இப்படியே தான் 2 டேஸும் போகுது. இப்போ வி வந்து யூஎஸ்ஏ போகிறான் பெங்களூரு அவரு கூட. அவர் வந்துட்டு, வி கிளம்பிட்டியாப்பா, கிளம்பிட்டேன்பா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வியும் பெங்களூரும் கிளம்புறாங்க. இப்போ கிளம்புற டைமில் வந்து ஜிமினை பார்த்து, ஓய் பாய் நான் போயிட்டு வரேன், கிளம்பு உனக்கு காற்று வரட்டும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் ஒழுங்காக இரு, நேரத்துக்கு சாப்பிடு, அங்கேயும் இங்கேயும் ஜேகே கூடலாம் சுற்றிக்கிட்டு இருக்காத, புரியுதா? ஹலோ, அது நீ எதுக்கு சொல்கிற, அது என் விருப்பம், நான் அவன் கூட சுற்றுவேன், ஹக் பண்ணிக்குவேன், அவனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என்ன அதெல்லாம் கேட்குற? ஜிமின் கிளம்ப நேரத்தில் என்னை டென்ஷன் படுத்தாத, சொல்கிறத முன்னே கேட்டு புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீ சொல்கிறான். ஹலோ நீ சொல்லணுன்னா நீ சொன்னால் நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ 2 பேருமே அப்படியே கொஞ்சம் குட்டி அப்படியே ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஆரம்பம், வி இப்போ கூடமா, நீ முன்னே கிளம்பு, போகிற நேரத்துக்கு அவங்ககிட்ட ஏன் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்க, பாருங்க ஐயா நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், அப்புறம் கோவம் வருதா இல்லையா, நாங்கள் தான் இங்கெல்லாம் இருக்க முடியல, நாங்களாம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. ஓகே ஐயா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். ஏன் ஹையான்கிட்ட சொன்னால் நான் எப்படி எனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ நான் அப்படி தான் இருப்பேன், நீ யார்கிட்ட சொன்னாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் தான். ஜிமின் என்னை டென்ஷன் படுத்தாத ஜிமின், அப்புறம் எனக்கு செம்மையாக கோவம் வந்தாலும் பார்த்துக்க அப்படின்ட்டு வி சொல்கிறான். படா வளர்ந்த மாடு முடிஞ்ச பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஆரம் தான், வீடு போகிற நேரத்துக்கு அவங்ககிட்ட ஏன் வாய் கொடுத்துட்ருக்க, அதே ஒரு லூஸு, சொன்னால் கேட்காது, எது சொன்னாலும் கேட்காது, நீ அதை மட்டும் ஏன் அதையும் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான், என்ன லூஸா, நானா, ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை அவன் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறான். இப்போ வி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அச்சோ ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாய் வச்சுட்டு வி வந்து யூஎஸ்ஏ கிளம்பிடுறான். இப்படியே ஒரு 2-3 டேஸ் போகுது. இப்போ இங்கே இருக்கிற மெம்பர்ஸுக்கு எல்லாமே ப்ராக்டிக்ஸு அது இது அப்படியே போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அங்கே வீக்கும் செம்ம ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டான்ஸ் வராது, அதனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக அவனுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு 5 டேஸ் போகுது. ஆனால் டெய்லியும் ஜிமின் கால் பண்ணுவான், எல்லாத்துக்குமே பேசுவான், ஆனால் ஜிமின் மட்டும் பேசவே மாட்டான். இப்போ 1 டே வி தான் கால் பண்ணுறான்.
இப்போ அங்கே எல்லா மெம்பர்ஸுமே இருக்காங்க. இப்போ ஜேகே தான். ஹே ஹலோ வி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் ஜேகே, நீ எப்படி இருக்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உனக்கு ப்ராக்டிஸ்லாம் எப்படி போகுது? பரவாயில்லடா, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய டேலண்ட்டை வளர்த்துக்கு தானே நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பு, ஜின்னு, சுகா, ஹோபி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்குமே வி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜின் ஹயா, சொல்லுவி. ஜிமின் எங்க? இங்கே தான் இருக்கான். அவங்ககிட்ட கூட ஹயா பேசணும். ஏண்டா, நீ யூஎஸ்ஏக்கும் அவங்ககிட்ட சண்டை கட்டுறதுக்கோசமே ஃபோன் கொடுக்க சொல்கிறியா? ஹயா ப்ளீஸ், நான் அவன்கிட்ட சண்டைலாம் கட்டல, சும்மா பேசணும், ஒரு மாதிரி இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இந்தா வி பேசுகிறானா, அவன் எதுக்கு என்கிட்ட பேசணுமா? ஐயா நானும் பேசலை. ஜிமின் புடியுமுன்னா ஃபோனை, அவனே அவ்வளோ தூரத்துலேருந்து உங்கள்கிட்ட பேசணும் தானே கால் பண்ணியிருக்கான். உனக்கு என்ன பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஹயம் கொஞ்சம் கோவமாக ஃபோனை கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபோனை வாங்கி, ஹலோ ஜிமின் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறான். ஜிமின்க்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நேரத்துக்கு சாப்பிடு, ஹாப்பியாக இரு, எதையை நினச்சி ஒரி பண்ணிகிட்ருக்காத, ஓவராக டென்ஷன் ஆகாத, புரியுதா? அப்புறம் உனக்கு எதாவது டைம் பாஸ் ஆகணும்னா என்கிட்ட கால் பண்ணி சண்டை கட்டு, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? மீ என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கு இப்போ போர் அடிக்கும் தானே, என்கிட்ட சண்டை கட்டுறா. எனக்கு உங்ககிட்ட சண்டை கட்டாமல் எங்கள் டைமே போமாகத்துக்கு தெரியுமா? ஒரு மாதிரி இதாக இருக்குது. நீ என்கிட்ட எதாவது சண்டை கட்டு ஜிமின். என்ன சொல்கிற அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஜிமினுக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அப்படியே ஒரு 30 செகண்ட் ஃபோன் அப்படியே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ ஜிமின் டே ஏதா பேசுடா, இருக்கியா, லைனில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலேருந்து சொல்கிறான். இப்போ இங்கே ஜிமின் அமைதியாகவே இருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே மோச்சி கொட்டைப்பையில என்னடா பண்ணுற? ஏய், என்னை கொட்டைப்பையெல்லாம் சொல்லாத, எனக்கு செம்மையாக கோவம் வரும். இந்த கோவத்தை தானே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏய் இப்போடா முடிட்டு வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேய் இப்போ தாண்டா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, உங்கள்கிட்ட திட்டு வாங்காமல் எங்கள் டைமே போக மாட்டேங்குது ஜிமின். டெய்லி கால் பண்ணி ஒரு 2-3 திட்டுறா, அப்போ தாண்டா இங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு, ஏய் மூடிட்டு ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் அவங்க ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின்னு அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஷை ஆகிட்டு அவனே லூஸு கொஞ்சம் பாரு திட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிக்கிறான். இப்போ அங்கே இருக்கவங்களாம் அப்படி ஜிமினி தான் பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிமின் அப்படி டக்கு நிமிர்ந்து எல்லாத்தையும் பார்க்குறான். ஏன் எல்லாம் என்னை இப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. டேய், அவன் என்ன சொன்னான், நீ எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை ஹயா, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஜிமின் வந்து ரூமுக்கு ஓடி போயிடுறான். இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேடாகுது. இப்போ ஜிமின் ரூமில் போயிட்டு அப்படியே அவன் பெட்டில் அப்படியே குப்புற படுத்துக்கிட்டு, லூஸு முடிஞ்ச பாரு, திட்டணுமா, டெய்லி ஃபோன் பண்ணி திட்டணுமா, அப்போ நான் திட்டுறது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்காடா? டீ முடிஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த இப்படி பில்லோவை ஹக் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துக்கிட்டு, நான் ஏன் இப்போல்லாம் இப்படி பண்ணுறேன்? ஆமாம், நான் எதுக்கு சிரிக்கிறேன்? ஜிமின் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஜிமின் அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அவன் உனக்கு பிடிக்காது, அவனோட எனிமி, புரியுதா?
நீ 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 அவன் மேலே கோவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அவனே அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு, ஆனால் இப்போ ஏன் அவன் மேலே எனக்கு கோவம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ இப்படியே ஒரு 2-3 டேஸ் போகுது. இப்போ வரதுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குது. இப்போ ஜிமின் என்னன்னே தெரியல, ரொம்ப சேடாக இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படியே அவன் பாட்டு தனியாக உட்காந்துருக்கான். இப்போ ஜேகே தான். ஹே ஜிமின், என்ன பண்ணுற? சொல்லு ஜேகே, என்ன பண்ணுறேன்? சும்மா தான், ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஏன்டா, நீ தான் நல்லா எல்லாத்தையும் ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு இருப்பியே, ஏன் உனக்கு போர் அடிக்குது? அதான் எனக்கும் தெரியல ஏன்னு, ஒரு மாதிரியாக இருக்குச்சு ஜேகே, என்னன்னே தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஏன், என்னாச்சு? தெரியல ஜேகே, எதையோ என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஜேகே, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், என்னடா சொல்கிற? ஆமாம் ஜேகே, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ பிஏ மிஸ் பண்ணுறியா ஜேகே? பிஏ மிஸ் பண்ணுறியான்னு கேட்டேன். ஜேகே, என்ன சொல்கிற நீ? உங்கள்கிட்ட நான் தெளிவாக தான் சொல்கிறேன், பிஏ மிஸ் பண்ணுறியா? தெரியல ஜேகே, அதான் உன் ஃபேஸ்லேயே தெரியுது நீ அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு. ஜேகே, அவனை எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியாதா? ஆனால் நீ பண்ணுறதை பார்த்தா இப்போ அவனை உனக்கு பிடிக்காத மாதிரிலாம் தெரியல, நீ அவனை மிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. என்ன ஜேகே சொல்கிற? ஆமாம், நீ அவனை லவ் பண்ணுறியா? ஜேகே சொல்லுடா, நீ அவனை லவ் பண்ணுறியா? ஏய், என்ன விளாட்றியா? உனக்கே தெரியுமில்ல அவனை எனக்கு எவ்வளோ பிடிக்காதுன்னு. அவனை எப்படி சண்டை கட்டுவோன்னு உனக்கு தெரியுமில்ல. ஆனால் நீ அவன்கிட்ட சண்டை கட்டுன்னு எனக்கு தெரியும், அவனை உனக்கு பிடிக்காதுன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் நீ இப்போ 2 டேஸ் முன்னாடி கால் பண்ணப்ப ஏன் அப்படி சிரிச்ச? தெரியலையே. இதுலேயே தெரியலையா நீ அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு? ஜேகே, என்ன சொல்கிற? ஆமாண்டா, நீ அவனை லவ் பண்ணுற, ஆனால் அது உனக்கு தெரியல. ஜேகே, நிஜமாவா? ஆமாம் ஜிம்மி, சீரியஸாக சொல்கிறேன், நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான், ஜேகே என்ன சொல்கிற? நீ ஏன் யோசிச்சுப்பார், உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஏஞ்சி போயிடுறான். இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அவன் பாட்டில் ஏஞ்சிருச்சு மெதுவாக ரூமுக்கு தான் போயிடுறான். இப்போ இந்த சைடு ஜேகே தான், அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக போயிடுது. ஜிம்மின், அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? ஆனால் நீயும் அவனை லவ் பண்ணுற, அது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் 2 பேர்த்து லவ்வுமே நீங்கள் கேரில் காட்ட மாட்டேங்கிறீங்க, ஃபைட்டில் தான் காட்டிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அது எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் அன்லக்கி, புரிஞ்சிக்கலன்னா நான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜிம்மின் தான், அவன் ரூமில் போயிட்டு அவன் பாட்டில் யோசிச்சுட்டு இருக்கான். டே கூட இருந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். அவ்வளோ அறியாமலே அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி ஷையாகிறான். நான் அவனை லவ் பண்ணுறேன்னா ஜேகே சொல்கிறான், ஆனால் எனக்கு தெரியலையே. ஆனால் நீ இல்லைன்னா நான் ஏன் இவ்வளோ மிஸ் பண்ணுறேன், நான் ஏன் உன்னை இவ்வளோ, நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. அப்போது ரியலாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் டேன்னு சொன்னாவே அவனுக்கு ஃபேஸில் அவ்வளோ அழகாக ஒரு ஹாப்பினஸ் வருது. இப்போ ஜிம்மின் தான் அது ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு இப்போ வேகமாக ஜேகே கிட்ட தான் வரான். ஜேகே 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 எதுக்கு இப்போ இவ்வளோ மூச்சு வாங்குற, என்னாச்சு? ஜேகே, நீ சொல்கிறது உண்மைதான், நான் டேவை லவ் பண்ணுறேன். ஏன்னா? ஆமாம் ஜேகே, நான் டேவை லவ் பண்ணுறேன், எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அப்போ அவனும் என்ன லவ் பண்ணுறானா? அதை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் கேட்கணுமா? அவனுக்கு என்ன பிடிக்குமா ஜேகே? ஜிம்மின், அதை நீ அவன்கிட்ட தான் ஜிம்மின் கேட்கணும்.
இன்னும் 2 டேஸில் வந்துடுவான், அந்த வாட்டி கேளு. நான் எப்படி கேட்க? டேய் ஓடலவுடா, நீ தான் கேட்கணும், வேற யார் கேட்பா? ம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி, அவன் வரட்டும், அவன் வந்த வாட்டி நீ பேசு, புரியுதா? அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். கண்டிப்பாக ஜேகே, நான் வந்ததும் பேசுகிறேன். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கலனா? உன்னை யாருக்கிட்ட பிடிக்காது? உன்னை எல்லாத்துக்குமே பிடிக்கும், புரியுதா? அவனுக்கும் உன்னை பிடிக்கும், நீ நம்பு. பிடிக்கலனா? பிடிக்கும்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகே அவ்வளோ அழகாக டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிடறான். இங்கே ஜேகே அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. அது ஏன் என்னன்னுலாம் தெரியல. அவன் ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி மாறிடுது.